ஸ்கூல்லேருந்து வரேன், நான் அந்த ஸ்கூல்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலச்சந்தர் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் பாலச்சந்தர் சார் ஸ்கூல்லேருந்து வரேன்னு சொல்லுவாங்க. பாரதிராஜா சார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் நான் பாரதிராஜா சார் ஸ்கூலில் வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சினிமாவில் இருந்துட்டு ஸ்கூலையும் விடல, நிறைய காலேஜையும் வாழ்க்கை வச்சிருக்காரு. ஆமாங்க. வேவ்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சேர்மன் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர் டாக்டர் ஐசனி கணேசன் அவர்களை பேச அழைக்கின்றோம். மேடையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் கீழே அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய முதற்கண் உரித்தாக்குகிறேன். என் அருமை நண்பர் லக்ஷ்மண் அவர்கள் அழைப்பின் பேரிலே இந்த விழாவிலே கலந்து கொண்டமைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சூர்யா அவர்கள் முதல் முறையாக, எப்பொழுதுமே அவர் இயக்கி அவர் நடிப்பார். இந்த முறை அவர் இந்த படத்திலே கதாநாயகனாக மட்டும் நடித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய படங்களிலே வாலியாக இருந்தாலும் சரி, குஷி, நியூ, அன்பே ஆரோக்கியே, என்னுடைய எனக்கு அருமை நண்பர் திரு பிரபுதேவா அவர்கள், நானும் அவரும் அன்பே ஆரோக்கியே படத்தை ஒன்றாக பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த படத்திலே வந்த பாடல் காட்சியை பார்த்து, பிரபு என்ன இவர் பயங்கரமாக ஆடுறாரு அப்படின்னு கேட்டேன். ஆமாம்மா, அவர் பயங்கரமாக ஆடுவார். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் பொதுவாக டைரக்டருங்கெல்லாம் கோரியோகிராஃபர் கிட்ட கொடுத்துட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் சூர்யா மட்டும் ஒவ்வொரு ஷார்ட்டாக உட்கார்ந்து இருந்து பார்த்து, இல்லை பிரபு அதை இப்படி வச்சுக்கலாம் அப்படி வச்சுக்கலாம், ரொம்ப இன்வால்வாகவே சாங் எல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். அதே போல் எல்லா படத்துலேயும் சூர்யா அவர்கள் ஒரு பெரிய நடன கலைஞர் போல ஆடி அனைத்து பாடல்களையும் ஹிட் செய்து கொண்டிருக்கிறார். இந்த படமும் நிச்சயமாக வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.